ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானிங்க. இப்போ நம்ம வந்துக்கிற கோவில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் வந்துடும். அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ தான் என்ட்ரன்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கோபுரங்க. இந்த கோவிலில் வந்து சுமாராக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதாவது வந்து பார்த்தோன்னா சோழர்கள் பாண்டவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப சிறப்பாக மிக்கது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னு இது கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்தது இது முன்னாடி என்ட்ரன்ஸு தான் நம்ம வந்துக்கிறோம். இப்போ தாங்க உள்ளே பாருங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே பக்தர்களெல்லாம் எவ்வளோ அற்புதமான முறையில் சாமியெல்லாம் கும்புறதுக்காக எல்லாருமே வந்து வரிசை கட்டி நின்றுருக்காங்க. எல்லாருமே ஸ்டார்டிங்கில் பூவெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க, கற்பூரமெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலே மன்னர் காலத்திலே வந்து அவங்க ஆண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பாருங்கள், சுமாராக 200 அடிக்கு மேலே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த கோயில் சுற்று வட்டாரம் மொத்த பரப்பளவு எவ்வளோ ஏக்கர்னா 25 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அவ்வளோ அற்புதமாக இந்த கோவிலில் மட்டும் 4 பரப்பளவு கொண்ட, அதாவது 4 வழித்தடங்கள் வந்து இருக்கிறது. 4 வழி, அந்த கோயில் சுற்றிலும் வந்து 4 வழிகள் வந்து இருக்கிறதுங்க. நம்ம எல்லா பக்கமும் வந்து உள்ளே போகலாங்க. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமான முறையில் வந்து கோயில் வட்டாரங்கள். இப்போ நம்ம வெளியே இருந்து உள்ளே பாருங்க. ஸோ வந்து இதே போல் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கோயில் விஷயங்கள் அனைத்தும் வந்து நம்ம போட்டு வரும். மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி. தேங்க்யூ. நான் தான் டிஆர்.